இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் இயேசு இந்த நல்லாயனுக்குரிய பண்புகளை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது அதில் ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கிறார். அவர் சொல்கிறார், இந்த கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் உண்டு, அந்த ஆடுகளை நான் தான் வழிநடத்த வேண்டும், அந்த ஆடுகளும் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. ரொம்ப அற்புதமான ஆழமான இயேசுனுடைய மனநிலையை தெரிவிக்கக்கூடிய இந்த வார்த்தை இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசுனுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் புற இனத்தாரை. இன்றைக்கு இந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவத்தை சாராதோரை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்போ அவங்க கிறிஸ்துவ மதத்தை சாராமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் ஏன் ஆடுதான், அவர்கள் ஏன் கொட்டில் இன்னைக்கு சாராமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் என்னுடைய ஆடுதான். அவர்களை யார் தான் வழி நடத்தணும்? நான் தான் வழி நடத்துவேங்கிறார் இயேசு. அவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் என் குரலுக்கு செவி கொடுப்பார்கள் என்பது இயேசுவினுடைய ஆழமான நம்பிக்கை. இது இயேசுவினுடைய இந்த அன்பை ரொம்ப அழகாக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பு மக்களே, இயேசு யாரையுமே விதிவிலக்காக விட்டுவிடவில்லை. எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோரையும் அன்பு செய்கிறார், எல்லோரையும் வழி நடத்தி அந்த விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது இயேசுவினுடைய உள் விருப்பமாக, அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த இயேசு எல்லாருமே என் பிள்ளைன்னு சொல்லுகிறாரோ அந்த இயேசுவை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மதத்தின் பெயரால் பிரிந்து நிற்கிறோம். அதுலேயும் இந்த பிற சபையை சார்ந்தவர்கள் அவங்க பண்ணுற அநியாயம் இருக்குது பாருங்கள். அவங்களெல்லாம் பிற சமயத்தை சார்ந்தவர்களை மோசமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. நம்மளையுமே அவங்க மோசமாக தான் பார்க்குறாங்க. நம்மளாம் ஏதோ வேற்று கிரகத்தை சார்ந்தவர் போலவும் இயேசுவுக்கு பக்கத்துலேயே நம்ம எல்லாம் நிற்க முடியாதது போலவும் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி இந்த பிற சபையை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபையிலையும் ஒரு சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது. என்ன மனநிலை? கிறிஸ்தவர் அல்லாதோர் ஏதோ பெரிய பாதாளத்தில் இருக்கிறது போல. இல்லை அன்பு மக்கள், இது மிக மிக மோசமான மட்டமான ஒரு மனநிலை. ஏனென்றால் இது இயேசுவுக்கு எதிரான மனநிலை. இயேசுனைக்கு சொல்கிறாரு, இக்கொட்டிலை சாராத பிற ஆடுகளும் உண்டு, அவற்றை நான் தான் வழி நடத்துகிறேன். இயேசுவே அது ஏன் ஆடுகள் தான், அவங்கள வழி நடத்தணும்னு சொல்லும்போது நீங்கள் யார் அவங்கள வேண்டான்னு பிரிக்கிறதுக்கு, இல்லை என்றால் ஒதுக்கி விடுவதற்கு? திருப்பலியில் அந்த வசீகர வார்த்தைகள் சொல்கிற பொழுது நான் பழைய மொழிபெயர்ப்பை தான் சொல்வேன். என்ன ரச கிண்ணத்தை எடுத்து சொல்கிற பொழுது என்ன சொல்லப்படும் அப்படின்னா, இது பழைய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுவோம், இது எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இன்றைக்கி எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, இது பலருக்காகவும் சிந்தப்படும். இந்த பலருக்காகவும் சொல்கிற பொழுது அங்கே ஒரு சில பேர் விட்டு விடுகப்படுகிறார்களோ என்று எண்ணக்கூடிய மனநிலை எனக்கு உண்டு. இயேசுனுடைய இரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டுச்சு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும். அன்பு மக்களே, ஞானஸ்தானம் வாங்கின நமக்கு மட்டுமோ, கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடிய நமக்கு மட்டுமோ சிந்தப்பட்ட இரத்தம் அல்ல, எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், இந்த கொட்டிலை சாராத ஆடுகளையும் நான் தான் வழி நடத்துவேன், அவர்கள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ யோசித்து பாருங்கள், நாம் செவி கொடுக்கறத விட இயேசுனுடைய குரலுக்கு அவங்க நிறைய பேர் செவி கொடுக்குறாங்க. என்னது இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுக்குறாங்க? அவர்கள் அன்பு செய்கிறார்கள். அதுதான் இயேசுனுடைய குரல், அன்பு செய். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர் அல்லாதோரை வெறுக்கிறோம் என்றால் நாம் தவறான பாதையில் நடக்கிறோம் என்று அர்த்தம். அன்பு மக்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுனுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் அன்பு செய்ய வேண்டும், அவ்வளோதான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.